தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. விருச்சிக ராசிக்காரங்க முழிச்சுக்கணும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு திறவுகோல் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசி பிள்ளைங்க, குழந்தைங்க, மாணவர்கள்லாம் எப்படி படிப்பாங்க? நாளில் ராகு இருக்கிறதுனால மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகும். வயசுக்கே உண்டான காரியங்கள்லாம் பண்ணி கொடுப்பாரு ராகு. வயதை மீறின அறிவை கொடுப்பாரு. டீனேஜ் பசங்களாக இருந்தால் அந்த வயதுக்கே உண்டான காதல் விவகாரங்கள் இதெல்லாம் மாட்டி கொஞ்சம் 5ஆம் அதிபதி குரு உச்சமாகறாருங்க. கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிடும். லவ் மேரேஜ் ஆகும் டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாகியஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறதுனால 2 மோடில் தான் கல்யாணம் நடக்கும். ஒன்று லவ் மேரேஜ், அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் பாய்வேன் அப்படின்னு 4 பேர் பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இல்லையா? அது எப்போ நடக்கும்னா 2ஆம் அதிபதி வலுக்கும் போது தான் நடக்கும். விருச்சிகத்துக்கு எக்ஸாக்ட் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அமைதியாக இருக்கிறதுனால பெண்கள் வாயாடின்னு பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா? அந்த சூழ்நிலை விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே இவங்களை முன்ன விட்டுட்டு இவங்க கணவன் பின்னாடி தான் நிற்பார் எல்லா இடத்துலையும். 2026ஆம் வருடம் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா வெஹிக்கிள்ஸில் கவனமாக இருக்கணும். இந்த 2026ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்க நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா, ஒரு வீட்டுக்கு கொரியர் கொண்டு வராங்க, இல்லை ஃபுட் டெலிவரி பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026 இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா லைஃப் நல்லா பூம் ஆகும்னா பழனி தண்டாயுதபாணியை போய் பார்த்துட்டு வரணும். உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பிணக்குகள், இந்த 2மே கண்டிப்பாக போயிடும். பழனி போக முடியாதவங்க தாராளமாக. ஐபிசி பக்தநேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்காரங்க முழிச்சுக்கணும். இந்த 2026 தமிழ் புத்தாண்டுங்கிறது ஒரு நல்ல ஒரு திறவுகோல் தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 2017 இருந்தே விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இல்லை. சனிங்கிறவர் செய்யாத வேலையெல்லாம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செஞ்சுட்டாரு. நிம்மதிங்கிறத நாங்கள் தொலைச்சிட்டோங்கிறது தான் விருச்சிக ராசிக்காரங்களோட நிலைமை. இப்போ தான் சனி பயிற்சி கொஞ்சம் பரவாயில்ல. ராகு கேது நல்லா இருக்கிறாங்க. ராசிக்கு யோகாதிபதியான குரு உச்சமாக போகிறாரு. ஸோ இந்த நிலைமையில தான் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்குது. நிறைய விஷயங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை வழங்கும். ஸோ நமக்கு தேவையான வாய்ப்புகளை தேடி பிடிச்சி அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கணும். பயப்பட மட்டும் கூடாது. நம்மளால் இதை பண்ண முடியுமா, பிளான் பண்ணிகிட்டே இருந்துட்டு அதை செயல்படுத்தாமல் இருக்கிறது, இந்த பழக்கங்கள்லாம் 2027 ஒரு கட்டி போட்ட மாதிரி இருந்திருப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்க. எல்லாம் மனசில் இருக்கும், எதையும் செயல்பாடாக்க முடியாது. செயல்பாடாக்கக்கூடிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு வருடமாக இந்த வருடம் வந்திருக்கு. மனசில் நினைக்கிறத செய்யுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவீங்க. விருச்சிக ராசியில் இருக்கிற பிள்ளைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி பிள்ளைங்க, குழந்தைங்க, மாணவர்கள்லாம் எப்படி படிப்பாங்க? நாளில் ராகு இருக்கிறதுனால மனசு டிஸ்ட்ராக்ட் ஆகும். வயசுக்கே உண்டான காரியங்கள்லாம் பண்ணி கொடுப்பாரு ராகு. வயதை மீறின அறிவை கொடுப்பாரு. ஸோ சின்ன பிள்ளைங்களுக்கு ஃபோனை கொடுக்காதீங்க. ஸோ நிறைய பேர்த்தவங்க என்ன பண்ணுறதுன்னா வீட்டில் பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு ஃபோனையும் கையில் கொடுத்துட்டு போயிடுறது. ஸோ ஃபோனில் வர விஷயங்களெல்லாம் என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ அது எதையாவது டச் பண்ணி வயசுக்கு மீறின விஷயங்களை கற்றுக்கிட்டு மனசு பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதனால் பிள்ளைங்களை ரொம்ப கவனமாக பெற்றவங்க பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியா டெக்னாலஜி அந்த பிள்ளைங்களை நெகட்டிவாக அஃபெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதில் பாசிட்டிவான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இப்போ கிட்ஸுக்கான விஷயங்கள்லாம் கிட்ஸுக்குன்னே ஒரு மோடு இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சு கொடுத்து ஃபோனை கொடுங்க. சும்மா அப்படியே கொடுத்துட்டு போனீங்கன்னா அதுங்க என்ன பார்க்கும்? ஸோ அதில் கவனமாக இருந்துக்கணும். டீனேஜ் பசங்களாக இருந்தால் அந்த வயதுக்கே உண்டான காதல் விவகாரங்கள் இதெல்லாம் மாட்டி கொஞ்சம் சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருந்துக்கணும். ஹேபிட்ஸில் கவனமாக இருந்துக்கணும் பசங்க. ஸோ ஏதாவது புது பழக்கங்களுக்கு இன்வால்வ் ஆகிறது, ஒரு 18-20 வயசில் இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பசங்களை அவங்க பெற்றவங்களும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஒரு ஃப்ரெண்டாக இருந்து வழி நடத்துனாங்கன்னா நல்லா இருப்பாங்க. மேம், இப்போ இந்த விருச்சிக ராசியில் இருக்கவங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குறிப்பிட்ட வருடம் தொழில் அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? நிறைய பேர் தொழில் முனைவோர்கள் ஆவாங்க. வேலை போதும், நம்மளும் முதலாளி ஆகலாம், 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரும். ரியல் எஸ்டேட்டில் விருச்சிக ராசிக்காரங்க கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் இருக்குது. நிறைய பேர் லேண்டுங்கிற வாங்குவாங்க. பூமி யோகம் ஏற்கனவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஸ்திரம் அப்படின்னா நிலையானது. ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அது நிலையானது தான்.
ஸோ அதனால் நிலையான சொத்துக்கள் நிறைய அமையக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமையுது. அதே மாதிரி இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சூப்பராக பிளான் பண்ணி பண்ணுவாங்க. எதில் போட்டால் சக்ஸஸ் ஆகலாங்கிறத ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவாங்க. புதிய தொழிலில் குறிப்பாக ரத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு பிளட் பேங்க் வைக்கலாம், லெபார்ட்டரி வைக்கலாம், மெடிக்கல் ஹோல்சேல் ஷாப் வைக்கலாம், ரியல் எஸ்டேட் நான் சொன்ன மாதிரி வைக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டு, ஃபயர் ஒர்க்ஸ், இந்த மாதிரியான பிஸ்னஸஸ் எல்லாம் விருச்சிக ராசிக்காரங்க வந்து சக்சீட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாசிவ் இன்கம் வரவங்க, ஒரு பில்டிங் கட்டி வாடகைக்கு விடுறது, ஒரு கார் ஷெட் வாடகைக்கு விடுறது, ஒரு பிஜி வாடகைக்கு விட்டு அதன் மூலியமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகமும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிரம்ப இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதலும் கல்யாணமும் இந்த வருஷம் எப்படி இருக்கு? இந்த வருஷமாவது காதல் ஜெயிக்குமா, கல்யாணம் நடக்குமான்னு கேட்குற மாதிரி தான் இருக்குது. 5ஆம் அதிபதி குரு உச்சமாகறாருங்க. கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகிடும். லவ் வந்து மேரேஜாகவும் டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்யஸ்தானத்தில் 5ஆம் அதிபதி உட்காந்துருக்கிறதுனால 2 மோடில் தான் கல்யாணம் நடக்கும். ஒன்று லவ் மேரேஜ், ஒன்று ரிலேஷன்ஷிப் கம் மேரேஜ், அதுதான் லவ் மேரேஜ். இன்னொன்று ரிலேட்டிவ்ஸை கல்யாணம் பண்ணுறது, சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணுறது, சொந்த பொண்ணு சொந்த பையன் இல்லை சொந்தக்காரங்களோட சொந்தக்காரங்க, இப்படி தான் பொண்ணு அமையும். ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நல்லபடியாக நடக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், ஒரு பக்கம் கடன் சுமை, ஒரு பக்கம் வருமானத்திற்கான வாய்ப்புகள், இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கை கொடுக்குமா? 2ஆம் இடமும் நல்லா இருக்குது, 11ஆம் இடமும் நல்லா இருக்குது. 2ஆம் அதிபதி உச்சமாகும்போது எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவோம் இல்லையா, அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான் பாய்வேன் அப்படின்னு 4 பேர் பார்க்குற அளவுக்கு நமக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இல்லையா, அது எப்போ நடக்கும்னா 2ஆம் அதிபதி வலுக்கும் போது தான் நடக்கும். விருச்சிகத்துக்கு எக்ஸாக்டாக இப்போ 2ஆம் அதிபதி குரு வலுத்துட்டார். அப்போ என்ன ஆகும்னா விசிபிளாக ஒரு ஃபினான்ஷியல் க்ரோத்துங்கிறது உங்களுக்கு இருக்கும். 4 பேர் கண்கூடாக பார்க்குற அளவுக்கு பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு 2026 அமைஞ்சிருக்கு. குறிப்பாக வீடு கட்டுவீங்க நிறைய பேர். விருச்சிக ராசிக்காரங்க இவ்வளோ நாள் நாங்கள் வாடகை வீட்டிலே இருக்கவங்க, ஒரு வீடு இல்லைங்கிறவங்க வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வருடம் வருது. விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கு? விருச்சிக ராசி பெண்கள் மனசில் படுறத பட்டுன்னு பேசுறதுனால கெட்ட பேர் வாங்கினவங்களா இருப்பாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அமைதியாக இருக்கிறதுனால பெண்கள் வாயாடின்னு பேர் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லையா, அந்த சூழ்நிலை வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்போவுமே இவங்களை முன்ன விட்டுட்டு இவங்க கணவன் பின்னாடி தான் நிற்பார் எல்லா இடத்துலையும். ஸோ அதனால் நிறைய மனோ வலிமை உள்ளவங்க, மனப்பக்குவம் உள்ளவங்க, போராட்ட குணம் உள்ளவங்க தான் விருச்சிக ராசி பெண்கள். சாதாரணமானவங்கலாம் இல்லை, வாழ்க்கை வந்து நிறைய பக்குவப்படிச்சிருக்கும். ஒரு புக்கே எழுதலாம் இவங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, கடந்து வந்த பாதையை வச்சு. ஸோ அப்பேற்பட்ட விருச்சிக ராசி பெண்களுக்கு யோகாதிபதி உச்சமாகறாரு இல்லையா, மனசு நிம்மதியாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு தேவையே அதுதான். இப்போ விருச்சிக ராசியில் ஒரு பொண்ணை கூப்பிட்டு உனக்கு என்னமா வேணால் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்பாங்க, கிடைச்சிரும். நிம்மதி சந்தோஷங்கிறது கிடைக்குது, பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது கிடைக்குது. இப்போ தான் கொஞ்சம் குடும்பத்தை விட்டுட்டு தன்னை ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல ஒரு ஆர்வம் வரும். ஸோ அதையும் பண்ணிப்பாங்க. தன்னை மெருகேற்றி காட்டிக்கணும், தன்னோட ஒரு செல்ஃப் எஸ்டீமை கூட்டுறது, தன்னை பற்றி. இப்போது மற்றவங்க நம்மளை பற்றி நினைக்கிறதுல நமக்கு கிடைக்கிற ஒரு போதையை விட நம்மளை பற்றி ஹையாக நினைக்கும் போது ஒரு போதை கிடைக்கும் பாருங்கள். அது வந்து விருச்சிக ராசி பெண்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையுது. விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026 கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னா அது என்ன விஷயம்? 2026 வருடம் விருச்சிக ராசிக்காரங்க வந்து எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும்னா வெஹிக்கிள்ஸில் கவனமாக இருக்கணும். வெஹிக்கிள்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். நெருப்பு கூர்மையான ஆயுதங்களில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். வீட்டில் வேலைக்கு யாராவது ஆட்களை அமர்த்திருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பொருளை அங்கங்கே போட்டுட்டு அவங்கள குறை சொல்கிறதுல பிரயோஜனமே இல்லை. சூழ்நிலை மனிதனை மாற்றிவிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் உங்கள் பொருட்களையும் பிலாங்கிங்ஸையும் நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்கு கீழே உங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டுட்டு வேலை செய்வாங்க இல்லையா ஆஃபீஸில், அவங்கள வேலை வாங்குறதுல கவனமாக இருந்துக்கணும். ஏதாவது அவதூறான பேச்சு எதுவும் அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் பேசிட்டீங்கன்னா அது உங்கள் வேலைக்கே பிரச்சனையாக வர அளவுக்கு வந்துடும். ஸோ அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக சென்சிபிளாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த 2026 விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொல்லுகின்ற வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பரிகாரம்னா அது என்னது? இந்த 2026 ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு மேலும் சிறப்பாக இருக்க நாங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னா, ஒரு வீட்டுக்கு கொரியர் கொண்டு வராங்க, இல்லை ஃபுட் டெலிவரி பண்ண வராங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டிப்ஸ் ஏதாவது கொடுக்கறது, இல்லை அட்லீஸ்ட் ஒரு அன்பாக கனிவாக பேசுறது, இந்த 2 விஷயத்த கண்டிப்பாக பண்ணணும். அதே மாதிரி சிவப்பு பொருட்கள் இருக்குல்ல, சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எதாக இருந்தாலும் அதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது. ஆப்பிளாக இருக்கலாம், டொமேட்டோவாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரெட் கலரில் இருக்கக்கூடிய தால்ஸ், பல்சஸ், வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸ்ன்னு எதனாலுமே ஃபுட்டில் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நான் வெஜிடேரியன் கன்சம்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நான் அவாய்ட் பண்ண சொல்லலை, அதிகமாக நான்வெஜ் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா, நல்லெண்ணெயை வாங்கி யாருக்காவது நீங்கள் தானம் பண்ணிட்டீங்கன்னா அதுவுமே வாழ்க்கையை முன்னேற்றதுக்கு ரொம்ப உதவும்.
விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026ஆம் ஆண்டு போக வேண்டிய கோயில்னா அது எந்த கோயில்? விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2026 இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா லைஃப் நல்லா பூம் ஆகும்னா பழனி தண்டாயுதபாணியை போய் பார்த்துட்டு வரணும். உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனசில் இருக்கக்கூடிய பிணக்குகள், இந்த ரெண்டுமே கண்டிப்பாக போயிடும். பழனி போக முடியாதவங்க தாராளமாக திருத்தணி போகலாம். ஒரு 365 ஸ்டெப்ஸ் இருக்குது. உயரமான இடங்களை குறிக்கிறது தான் விருச்சிகம். ஏன்னா காலபுருஷனுக்கு வந்து 8ஆம் இடம், 8ங்கிறது உயரமான இடங்களை குறிக்கும். ஸோ பழனிமலை அல்லது திருத்தணி முருகன், இவங்க 2 பேரில் யாரையாவது வந்து இவங்க பார்த்துட்டு வராங்கன்னா, ரெண்டுமே உயரமான இடங்களில் தான் முருகன் இருக்கிறார். மேக்ஸிமம் உயரத்தில் தான் இருப்பாங்க. பட் இந்த 2 கோயிலுமே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிரத்யேகமாக நிறைய நல்ல பலன்களை தரும். மேம், இந்த 2026 தமிழ் புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும், அவர்களுக்கான அந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி காவியா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.